ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு 2 ரெசிபி பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா, சுரக்காயை வச்சு 2 விதமாக பண்ணலாம். சுரக்காயோட தோல் வச்சு ஒரு சட்னியும், துவையலும் அதை வச்சு ஒரு வேர்க்கடலை போட்டு ஒரு கூட்டும். இது ரெண்டுமே பார்க்கலாம். எப்படின்னா, இது சுரக்காய் எவ்வளோ இம்பார்ட்டன்னா, சுரக்காயில் உப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க பெரியவங்கள்லாம். என்னன்னு திரும்பி கேட்கும்போது சுரக்காயில் உப்பு இல்லை. அது காரணம் இல்லாமல் அந்த சுரக்காயில் உப்பு இல்லைன்ற ஒரு வார்த்தை வரவே கிடையாது. காரணத்தோடு தான் அந்த வார்த்தையை அந்த காலத்துலேயே பயன்படுத்தியிருக்காங்க. என்னன்றதை நம்ம சமைச்சிட்டே பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நான் இன்றைக்கி உளுந்து எடுக்கலை, துவரம்பருப்பு வச்சு இந்த துவையல் அரைச்சா நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் ஒரு 1/2 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு அதாவது 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, பெருங்காயம், இந்த காஞ்ச மிளகாய், இது எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துட்டு, சுரக்காய் தோல் இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா கழுவி வச்சுருந்தேன். அதையும் இதில் போட்டு, பீர்க்கங்காயில் போட்டு பண்ணுற தோல் மாதிரியே சுரக்காயிலையும் தோல் இருக்கா, அதையும் போட்டு பண்ணலாம். அதை வீணாக்க வேண்டியதே இல்லை. நம்ம நல்லாவே இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள். தோசை, சட்னி, சூடாக சாப்பாட்டில் எது கூட வேணாலும் நல்லா வச்சு சாப்பிடலாம். இந்த தேங்காய் தேவைப்படாது. இதுக்கு புளி போடணும். புளி கொஞ்சம் ஒரு கோலி குண்டு சைஸில் ஒரு புளி கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி எடுத்து மிக்சியில் அரைச்சிட்டு, வேணும்னா எண்ணெய் ஊற்றி தாளிக்கு போட்டுக்கலாம், வேணான்னா அப்படியே கூட வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். சட்னி தேங்காய் போட்டு வாங்கி அதெல்லாம் பண்ணுறதுக்கு இது ரொம்ப, எந்த காய் கட் பண்ணுறோமோ, இப்போ சுரக்காய் பண்ணலாம், பீர்க்கங்காய் பண்ணும்போது பண்ணுறோம், கோவக்காயில் சட்னி பண்ணலாம், முள்ளங்கியில் சட்னி பண்ணலாம், கேபேஜில் பண்ணலாம். மேக்ஸிமம் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் தேங்காயை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுக்காக சொல்கிறேன் இந்த சட்னி வெரைட்டிஸை. இந்த மாதிரி செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த சட்னியை செய்துட்டு இதுக்கு நான் சரி என்றைக்கே என்ன பண்ணேன்னா, சுரக்காயும் வச்சு ஒரு கூட்டு பண்ணியிருக்கேன். அந்த கூட்டு எப்படின்னா, வேர்க்கடலை மட்டும் போட்டிருப்பேன். வேர்க்கடலை வறுத்து பொடி பண்ணி போட்டு கூட்டு சூப்பராக இருக்கும். அதுவும் இப்போ இதை முடிச்சுட்டு அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. புளியெல்லாம் கூட போட்டு நல்லா வதக்கிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கு நல்லா வதக்கணும். ஏன்னா அந்த பச்சை வாடை அந்த தோலில் இருந்து போகணும். அந்த போகிற அளவுக்கு அதை நல்லா வதக்க நல்லா மணமாக இருக்கும். துவரம்பருப்பில் ஒரு துவையல் அரைச்சி பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருக்கும். நம்ம அந்த தனியா போட்டு எப்படி அரைக்கிறோமோ அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை ஆற வச்சுட்டேன். அப்படியே எடுத்து இதை ஆறினதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பு இருக்கட்டும் அரைக்கும்போது. எப்போ சட்னி பண்ணாலுமே மைய அரைக்கக்கூடாது. கொரகொரப்பு தன்மையோடு அரைச்சோம்னா தான் அந்த சட்னியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் அந்த கொரகொரப்போடவே அரைக்கணும். இந்த சுரக்காய்க்கு அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது. கிட்னி ப்ராப்ளம், இந்த உப்பு இருக்குது சொல்கிறாங்க இல்லையா உடம்புல, அந்த உப்பெல்லாம் எடுக்கிற சக்தி சுரக்காய்க்கு இருக்குது. அதனால தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டோம் இல்லையா, இதை அப்படியே நம்ம அரைச்சிக்கலாம். கொரகொரப்பாக இதை அரைச்சி அப்படியே வச்சும் சாப்பிட்லாம். தாளிப்பு போடுறவங்க தாளிப்பு போட்டு சாப்பிட்லாம். நம்மளோட விருப்பம்தான் அது. தாளிப்பை பொறுத்த வரைக்கும் இது முடிஞ்சிச்சு. அடுத்தது இதே சுரக்காயை நான் தோலை எடுத்ததெல்லாம் சட்னி பண்ணிட்டேன் இல்லையா, இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு குக்கரில் போட்டு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமாக மிளகாய் பொடி போட்டு இதை ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றுங்க. 1/2லேருந்து 1 டம்ளர் தண்ணியை ஊற்றுங்க. நல்லா குக்கர் விசில் வரட்டும். ஒரு 4-5 விசில் விட்டு மசியட்டும். நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு அதுக்குள்ளே வேர்க்கடலையை பொடி பண்ணிக்கலாம். நம்ம இந்த தண்ணி உப்பு தன்மை அதிகமாக இருக்குது, அதனால் டாக்டர்ஸ் கிட்டலாம் போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த சுரக்காய் அதிகமாக சாப்பிட்லாம். சுரக்காய் சாப்பிட்டோம்னா அந்த உப்பு எடுத்துருமா, உடம்பில் இருக்கிற உப்பை. இது மெடிக்கலி ப்ரூஃபாக இருக்குது. எனக்கு நான் ஒரு டாக்டர் சொல்லி கேட்டேன். இதே தான் யூடியூப்பில். எனக்கு அப்போ தான் அவர் என்ன தான் சொல்கிறாருன்னு உள்ளே போய் கேட்கும்போது அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது சுரக்காயில்.
சுரக்காய் வந்து சாதாரணமாக நம்ம கேலி கிண்டலான பேச்சு வழக்கில் இருக்கிற வார்த்தை, அதுக்குள்ளே எவ்வளோ ஒரு சூட்சமமான விஷயங்கள் இருக்குது பாருங்கள். அந்த காலத்தில் எதையுமே நம்மளுக்கு சும்மா சொல்லிட்டு போல, ஏதோ ஒரு மருத்துவமோ ஏதோ ஒரு அறிவு சார்ந்த ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கு, எந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தாலும். இப்போ பாருங்கள், நான் அந்த வேர்க்கடலையை வறுத்து இந்த மாதிரி பொடி பண்ணிட்டேன். ரொம்ப மைய இல்லாமல் குறக்குறப்பான ஒரு பொடியை பண்ணி வச்சுட்டேன். இப்போ குக்கரை இறக்கி அதை ஓப்பன் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகா, கொஞ்சம் உளுந்து, கருவேப்பிலை, அவ்வளோதான் தாளிப்புக்கு தேவை. வேறு எதுவும் தேவை கிடையாது. இது குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா வெந்திருக்கும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சு விட்டுட்டு கடாயில் தாளிப்பு போட்டுற வேண்டியது தான். நம்ம கடாயை வச்சு இந்த கடுகு எப்பவும் போல் போட்டுட்டு இதை எடுத்து அதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா மசிய விடணும். அவ்வளோ நல்லா. இனிமேல் வெயில் காலங்க, நம்ம வந்து அதிகமாக தண்ணீர் காய்கறிகள்லாம் சாப்பிட்ணும். பழங்கள், சீசனல் ஃப்ரூட்ஸ் இந்த டைமில் தான் நம்மளுக்கு தர்பீஸ் எல்லாம் கிடைக்கிது இல்லையா? சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு பழங்களையும் கடவுள் படைச்சிருக்கிறாரு போல். அதனால் சீசனுக்கு என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் சாப்பிட பழகிக்கணும். குழந்தைங்களுக்கும் அதை பழக்குங்க. இந்த சொரக்காய், பீர்க்கங்காய், இந்த நீர் காய்கறிகள், முள்ளங்கி, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக சாப்பாட்டில் இந்த சம்மர் காலத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒன்று. சாம்பார் வச்சு சாப்பிட்றதோ, கூட்டு பண்ணி சாப்பிட்றது, பொரியல் பண்ணி சாப்பிட்றது, எல்லாமே பண்ணலாம் எல்லா காயிலையும். இந்த காய் இதுக்கு தான் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. மருத்துவ இதுவை பற்றி சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது, சாப்பிடும்போது அந்த ருசியை விட அதில் என்ன நல்லது இருக்குதுன்னு மட்டும் பார்த்துட்டு சாப்பிட்டோம்னா நல்லா தான் இருக்கும். எல்லாமே நிறைய ரிஜெக்ட் பண்ண மாட்டோம். இதை சாப்பிடும்போது வேர்க்கடலையும் நல்லது தான், சுரைக்காயும் நல்லது தான். அதனால் குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா செய்து கொடுங்க. இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். காரம் இருக்காது. மேக்ஸிமம் காரம் கொஞ்சம் இந்த வெயில் காலத்தில் அவாய்ட் பண்ணுன்றதால நான் அதிகமாக காரம் போட மாட்டேன். மைல்டாக தான் காரம் இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பண்ணும்போது. அந்த வேர்க்கடலையோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சுரைக்காயை பற்றி அவேர்னஸ் புரிஞ்சுக்கோங்க. சாப்பிட